சிலப்பதிகாரத்தில் இளங்கோவிடம் தமிழ்நாட்டின் எல்லை எது, தமிழகத்தின் எல்லை எது என்று கேட்ட பொழுது நெடியோன் குன்றமும் தொடியோல் வவ்வமும் தமிழ் வரந்து பரப்பு என்று சொன்னான். நெடியோன் குன்றம் என்றால் வேங்கடம், கொடியோல் வவ்வம் என்றால் குமரி. இதுதான் தமிழ் வரப்பு என்று சொன்னான். வரை மறவி வரம்பாகி அப்புறம் வரப்பாயிடுச்சு, வயல் வரப்பு என்று நாம் சொல்கிறோம். வயலின் எல்லை வரப்பு. அதாவது இந்த சொல் ஒரு 5000 7000 ஆண்டு பழமையான ஒரு சொல்லா இருக்கலாம். ஆடுகளை மனுஷன் கண்டுபிடிச்சிட்டான். இது செம்மறி ஆடு, இது வெள்ளாடு, இது மலையாடு. இது மலையிலே உச்சியில போற ஒரு ஆடா இருக்கு, இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா, நாம நம்முடைய எல்லையை தாண்டின ஆடா இருக்கு, நம்முடைய வரையை தாண்டின ஆடு, எனவே வரையாடுன்னு பேர் வைக்கலாம். அதாவது ஆட்டுக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்பு இருந்த ஒரு சொல் வரை. அந்த சொல்ல தூக்கிட்டு உள்ள இங்க வந்தோடனே எத்தனை மணி வரைக்கும் நடத்த போறீங்கன்னு கேட்கிறாரு. இந்த வரை என்ற சொல்லினுடைய நீளம் இருக்குல்ல, நாம் பயன்படுத்துகிற ஒவ்வொரு சொல்லும் 10,000 ஆண்டு பழமையான சொல். உலகின் எந்த மொழிக்கு இந்த இவ்வளவு பெரிய வளமும் வரலாறும் தொன்மையும் தொடர்ச்சியும் இருக்கும்? சிலப்பதிகாரத்திலே வரை மருவி வரம்பாயிருச்சு. சிலப்பதிகாரத்துக்கு முன்பு இருந்த வரையை இப்பொழுது வரை எவ்வளவு கூட்டம், அதுவரை இருக்கிறது கூட்டம். 9 மணி வரை நடத்தப் போகிறோம் என்று நீங்கள் தினசரி நாம் பயன்படுத்துவதில் 50 முறையாவது வரை என்ற சொல்லை பயன்படுத்தணும். இவ்வளவு பெரிய ஒரு முதுமொழியில், இந்த முதுமொழியின் முதல் மகாகவியை பற்றி பேசுகிற ஒரு நாவலில் இந்த தமிழ் சமூகம் இவ்வளவு பெரிய வாசக பரப்பை உருவாக்கி இந்த மொழியினுடைய வளமை பழமை நாம் வாழ்கிற இந்த காலத்தில் நாம் பார்க்கிற சூரியன் மிக பழமையானது, நாம் பார்க்கிற நிலவு மிக பழமையானது, நாம் நடக்கிற நிலம் மிக பழமையானது, நாம் பேசும் தமிழ் மிக மிக பழமையானது. இவ்வளவு பழமையான ஒரு மொழி தன் அனுபவத்தால் செறிவான பண்பாட்டை உருவாக்கி இருக்கிறது. இயற்கையை நேசிக்கிற, இயற்கையை புரிந்து கொள்ளுகிற, இயற்கை சார்ந்த வாழ்வை உருவாக்குகிற ஒரு பண்பாடு. காட்டை அழித்து நாடாக்குவது மன்னர்களின் வேலை, காட்டை அறிந்து வயலாக்குவது குடிகளின் வேலை. காட்டை அறிந்து வயலாக்கியது. நீங்கள் வேற ஒன்றும் வேணாம், ஏற்கலப்பையும் மாட்டு வண்டியை மட்டும் போய் நாளைக்கு ஒரு கிராமத்தில் பேசுங்க. அந்த ஏற்கலப்பையில் இருக்கிற அந்த நேக்காவிலிருந்து, கைப்பிடியிலிருந்து, சாரத்திலிருந்து ஒவ்வொன்றும் என்னென்ன மரத்தில் எடுத்து செய்யணும், மாட்டு வண்டியினுடைய ஒவ்வொன்றும் என்னென்ன மரங்களில் இருந்து செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிவு தொகுப்பு இருக்குது. எந்த புத்தகத்திலும் கிடையாது. ஆனால் கிராமத்தில் ஏதாவது ஒரு கிழவனோ கிழவியோ இன்னும் அந்த அறிவோடு இருக்கிறாள். கருந்துவரையும் கருங்கல்லும் என்ற ஒரு வாசகம் உண்டு. மாட்டை அடித்து ஓட்டுறதுக்கு அந்த தார்கம்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கம்பு கருந்து உரையில் தான் செய்யணும்னுவாங்க. கருந்து உரையில் எதுக்கு கம்பு செய்யணும் அப்படின்னா, சித்த வைத்தியர்களை கேட்டால் சொல்லுவாங்க. இங்கே மருத்துவர் கு சிவராமன் உட்கார்ந்திருக்கிறார். காயங்களை புண்ணை ஆற்றுகிற குணம் கருந்துவரைக்கு இணையாக வேறு எந்த செடிகளுக்கும் கிடையாது. புண்ணை ஆற்றுகிற, காயத்தை ஆற்றுகிற கருந்துவரையிலிருந்து நீ குச்சி செஞ்சுதான் மாட்டை ஓட்டணும் அப்படின்னா, மாட்டை அடிச்சா வலிக்கும். அதை தாண்டி புண்ணாயிருச்சுன்னா அந்த அடிக்கிற அந்த கம்பின் சாரே அந்த புண்ணை காயப்படுத்திடும். அதுதான்டா அறம். ஒரு கிராமம் அமைக்கணும்னா அந்த கிராமத்துக்கு முதல்ல மாடுரச கல்லமைக்கணும், அதுதான் தர்மம் என்று சொன்னார். மாட்டுக்கு பூச்சிகளும் புண்ணுகளும் இருக்கும், அது போற பொழுது உரசிட்டு போகும். அப்படி உரசிட்டு போறப்ப அது சரியாகும். கருந்துவரையும் கருங்கல்லும் தான் நம் கண்டுபிடித்த முதல் அறம் என்ற வார்த்தை எவ்வளவு பழமையானது. இவ்வளவு பழமையான ஒரு மொழியில் இத்தனை 1000 ஆண்டு சேகரித்த இயற்கை சார் வாழ்வு, அது சார்ந்த பண்பாடு, அதை போற்றுகிற அறம். ராஜராஜ சோழன் தான் கல்வெட்டில் முதல் முறையாக ஒரு வார்த்தை எழுதினான். இந்த தர்மம் காப்போரின் ஸ்ரீபாதம் என் தலைமேல் என்று கல்வெட்டில் எழுதினான். ஒரு கோவில் கட்டுறாரு, அந்த கோவில் கல்வெட்டில் இந்த தர்மம், ஒரு குளம் வெட்டுறாரு, அந்த குளத்துக்கான கல்வெட்டில் இந்த தர்மத்தை, இந்த அறத்தை காப்பவர்களினுடைய பாதம், ஸ்ரீபாதம், அவருடைய பாதடி
என் தலைமேல் என்று சொல்லி ராஜராஜ சோழன் முதல் கல்வெட்டை எழுதினான். அதற்கு பிறகு பல மன்னர்கள் குளம் வெட்டினாலும் கண்மாய் வெட்டினாலும் கால்வாய் வெட்டினாலும் வைக்கிற கல்வெட்டில் இந்த தர்மம் காப்போரின் சீப்பாதம் என் தலைமேல் என்று எழுதினார்கள். இது வரலாறு முழுக்க இருக்கிற உண்மை. இதே தான் பக்தியிலும். நீங்கள் வைஷ்ணவ கோவிலுக்கு போனால் நம்முடைய தலையில் சடாரி வைப்பார்கள். சடகோபம் என்றதுக்கு பெயர். அந்த சடாரியில் என்ன இருக்குன்னு தெரியுமா? நம்மாழ்வாரின் பாதம் இருக்கும். அவர் பாதத்தை உங்கள் தலைமேல் வைப்பது என்பதுதான் அதனுடைய தாற்பயம். வைணவம் மதமும் பாதத்தை நம் தலைமேல் வைத்து ஆசீர்வதித்தது. அரசகுடி பேரரசர்களும் இந்த அறத்தை நீ காப்பாற்றினால் உங்களது பாதத்தை என் தலைமேல் வைத்துக் கொள்கிறேன் என்று சொன்னது. ஆனால் 2000 ஆண்டாக எந்த கல்வெட்டும் பதியாமல், எந்த செப்பேடும் எழுதாமல், அறம் செய்கிற எல்லோரின் பாதமும் தன் தோளில் தூக்கி சுமந்த ஒரு கதாபாத்திரம், ஒரு வரலாற்று நாயகன் உண்டென்றால் அவன் வேள்பாரி என்ற வரலாற்று நாயகன். இது பாரியின் நூல் மட்டுமல்ல, அவன் பாதடியை சுமக்கிற நூல். இது ஒரு மேஜிக் மாதிரி. நான் வாரந்தோறும் 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த நாவல் எழுதி முடித்து. இன்றைக்கும் ஒரு வாரத்துக்குள் ஒருவர் வந்து கேட்பார், சார் என் குழந்தைக்கு வேள்பாரியிலிருந்து பேர் வச்சிருக்கிறேன். ஒரு அம்மா வந்து கேட்கும், என்னுடைய குழந்தைக்கு இந்த பேர் வச்சிருக்கேன். எனக்கு அவ்வளோ குழந்தைகளை மேலே ஏற்றணும். வேள்பாரி நாவல் வெளியீட்டு விழாவின் பொழுது குழந்தைகளுக்கு பெயர் வைத்திருக்கிற பெற்றோர்களையும் குழந்தைகளையும் மேடைக்கு ஏற்றலாம் என்று அறிவிச்சுட்டோம். இடன்லேருந்து 162 பேர் அன்றைக்கு பேர் கொடுத்தாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, எல்லா குழந்தைகளும் 4 மாத 5 மாத குழந்தைகள். அதுக்கு பிறகுதான் செஞ்சது, ஐயோ மேடையில் ஏற்ற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேடை உட்கார வச்சோம். எனக்கு தெரிந்து இப்பொழுது ஏறக்குறைய 2500 இருந்து 3000 குழந்தைகளுக்கு வேள்பாரி நாவலில் இருந்து பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. உலகில் வேறு எந்த ஒரு எழுத்தாளனுக்கும் அந்த வாசக சமூகம் இப்படி ஒரு கைமாறை வழங்கியிருக்குமா என்று எனக்கு தெரியாது. இது எழுத்தாளனுக்கு வழங்கப்பட்டதல்ல, வேள்பாரிக்கும் பரம்புக்கும் இயற்கையை நேசிக்கிற மனித வாழ்வுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற கைமாறு. என் குழந்தைக்கு இந்த பேர் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாலே அடுத்த நிமிஷம் இன்னொருத்தவங்க வந்து, சார் ஏன் சார் தேக்கனை கொண்டீங்க அப்படின்வாங்க. இந்த தேர்தலில் நடந்தது, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு எண்ணப்படுகிற அன்றைக்கு உங்களுக்கு தெரியும், வந்து தபால் வாக்குகள் தான் முதல்ல எண்ணுவாங்க. தபால் வாக்கு ஆரம்பித்த பிறகு தான் இவிஎம் மிஷின்லாம் எண்ணப்படும். தபால் வாக்கு ஆரம்பிச்சுட்டு அதுக்கு பிறகு இவிஎம் மிஷின் எண்ணுகிற ஒவ்வொரு வாக்கு கூடமாக போய்கிட்டு இருக்கிறேன். போகிற பொழுது ஒரு தோழர் வேகமாக வந்து, தபால் வாக்கில் பிரச்சனை ஆயிடுச்சு, அந்த அம்மா வந்து வாக்கு எண்ணிக்கையை நிறுத்திட்டாங்க அப்படின்ட்டாங்க. வாக்கு எண்ணிக்கையை நிறுத்துகிற அளவுக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்ட்டு வேகமாக திரும்பி வர்றேன். அங்கே போவோன்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறப்பவும் சொல்கிறாங்க, அந்த அம்மா வந்து அந்த வேட்பாளரோட உறவினர்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. என்னடா இது அப்படின்னு யோசிக்கிட்டே போனால், அங்கே உண்மையிலே தபால் வாக்கு சிரமமானது. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வாக்கு வந்து கொஞ்சம் கோட்டுக்கு இங்கிட்டானா 2 பக்கமும் ஒரே கரைச்சலாக இருக்குது. எனவே வாக்கு எண்ணிக்கை அந்த அம்மா நிறுத்தியிருக்கிறாங்க. உள்ளே போனோடனே இவங்க எங்கள் தோழர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் சந்தேகம். அவங்க வந்து அவனுடைய வேற ஒரு வேட்பாளருடைய உறவினர்னு சொல்கிறாங்க, ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்கன்ட்டு. நான் உள்ளே போய் உட்காந்துனேவும் வேறு ஒன்றும் பேசிக்கல. மற்றவங்களாம் இருந்தாங்க. சார் 1/2 மணி நேரம் நிறுத்தி வச்சுருக்கோம், 1/2 மணி நேரத்துக்கு பிறகு என்றோம் அப்படின்னாங்க. சரின்ட்டு உட்காந்துருந்தேன். ஒரு நிமிஷம் அப்படி தாங்கிட்டு இப்படியே பார்த்துட்டு, பொச்சையை போய் கொண்டுட்டீங்களே சார் அப்படின்னாங்க. நான் எந்திரிச்சு வணக்கம் அப்படின்ட்டு வெளியில் வந்துட்டேன். எங்கள் நண்பர்களாம், சார் அவங்க அந்த அம்மா வந்து அவங்க உறவினர்னு சொல்கிறாங்க, வேறு வாக்கு எண்ணிக்கை வேறு நிறுத்தி வச்சுருக்குறாங்க அப்படின்னு. போயா பொச்சுவையை கொண்டுட்டேன்னு கேட்டுக்கிருக்கிறாங்க, வா அப்படின்ட்டு. நல்லா பாரு, இங்கிட்டு பெட்டியில் இருக்க பூரா வாக்கையும் தூக்கி நம்மளுக்கு போட்ட போகிறாங்க, அதை மட்டும் பார்த்துட்டு வா அப்படின்னு கேட்டுட்டேன். அதாவது வந்து அதுக்கு மேலே நம்புறதுக்கு என்ன இருக்குங்க? அதுக்கு மேலே அவங்கள சந்தேகிக்க என்ன இருக்குது இல்லையா? அதுக்கு மேலே சந்தேகிக்க ஒன்றுமே இல்லை. பொச்சுவையை கொண்டுட்டீங்களேன்னு கேட்குற ஒரு குரல், 2 அணிகளும் மோதிக்கு இருக்கிற வாக்குச்சாவடியினுடைய வாக்குச்சீட்டுக்கு நடுவில் இருந்து பொச்சுவையை கொண்டுட்டேன்னு கேட்டால் என்ன ஒரு தாகம், என்ன ஒரு அந்த கதாபாத்திரத்தின் மீதான காதல்,
அவங்க வந்து அழகா சொன்னாங்களா, அப்படி ஒரு கேரக்டர். இப்படி ஒரு பக்கம் ஏன் கொன்னுட்ட ஏன் இறந்தார்கள் என்ற கேள்வி குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் மீண்டும் மீண்டும் இந்த பெயர்கள் பாரியும் எவ்வியும் பொச்சுவையும் குழந்தைகளுக்கு வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நாணயத்தின் இரு பக்கத்தை போல இறப்பவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஆனால் மறைந்து விட்டதாக சொல்லுபவர்களை நினைவுபடுத்தி கொண்டே இருப்போம் என்று சொல்லுகிற ஒரு கூட்டமாக, சொல்லுகிற பெரு அன்பாக இந்த வாசக பரப்பு விரிந்திருக்கிறது. சிலை செய்வதற்கும் நிலை செய்வதற்குமான கதவு மரங்களை தேர்வு செய்கிறதுக்கு நிறைய வழி இருக்கு. அதில் ஒரு வழி வந்து அந்த மரங்களை வந்து தண்ணீரில் மிதக்க விட்டுருவாங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும். அந்த தண்ணியில் அந்த மரம் மிதந்துருச்சுன்னா, மிதக்க போட்டால் கால் பகுதி தண்ணிக்குள்ளே போயிட்டு முக்கால் பகுதி மிதந்தா அந்த மரத்தினுடைய குணம் இது. அரைப்பகுதி மரம் தண்ணிக்குள்ளே முங்கிட்டு மீது மரப்பகுதி தான் மேலே மிதக்கிறதா, அந்த மரத்தினுடைய குணம் இப்படி. முக்கால் பகுதி மரம் உள்ளே முங்கிட்டு கால் பகுதி தான் மேலே மிதந்தால் அந்த மரத்தினுடைய குணம் இப்படி. இதுதான் படைப்பிழப்பிக்கும் பொருந்தும். உண்மைக்குள் எவ்வளவு மூழ்குகிறோம், புனைவுக்குள் எவ்வளவு மிதக்கிறோம் என்ற வித்தை தெரிந்துவிட்டால் மிதப்பவனின் மோகம் மூழ்கிற ஈரத்தை உணரும், மூழ்கிற ஈரம் மிதக்கிற காற்றின் அனுபவத்தை ருசிக்கும். வேள்பாரி மிதந்து கொண்டே இருக்கிற பொழுது மூழ்கிக்கொண்டே இருக்கிற அனுபவத்தையும், மூழ்கிக்கொண்டே இருக்கிற பொழுது மிதந்து கொண்டே இருக்கிற அனுபவத்தையும் கொடுத்து கொண்டே இருக்கும். பாரியை ஒரு முறை மட்டுமே வாசித்த வாசகன் ஒருபோதும் இருக்க மாட்டான். அது உணர்கிற அனுபவிக்கிற ஒரு பெரும் கடல். பாரியின் குடிகளுக்கும் பரம்புக்கும் பாரியின் தமிழ் போல் பறந்து கிடக்கிற இந்த வாழ்வில் வேள்பாரி தன்னுடைய பயணத்தை நெடுதூரம் வரை கொண்டு செல்லும். அனைவரும் பரம்பின் குடியாவோம். நன்றி, வணக்கம்.